சரியா? சரி. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் தான் உன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு மோரிபா மலையிலே சென்று பலி செலுத்த வேண்டும். நான் சொல்லும் இடத்துக்கு நீ போக ஆயத்தப்படு. வேலைக்காரர்களே, வேலைக்காரர்களே, நம்ம வருஷத்துக்கு முறை நம்ம மலைக்கு போவோம் இல்லையா? அந்த தேசப்பாவுக்கு சாமிக்கு நம்ம பலி செலுத்த போகிறோம் இல்லையா? அது நம்ம போக போகிறோம். அதுக்கு உண்டான ஆயத்தமான நெருப்பு, விறகு, கத்தி, இது மூணுமே நீங்கள் ரெடி பண்ணி வேணும். சரிங்களா? போங்க. என்ன சத்தம்? இங்க வாங்க. இங்க என்ன சத்தம் போறீங்க? சொல்லுங்க. சரி, நீங்க போங்க. ஈசாக்கு எல்லாமே இங்க வாப்பா. மகாராஜா சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லை, நம்ம இயேசு சாமிக்கு பலி செலுத்த போகிறோம் இல்லையா? அந்த மலைக்கு நம்ம போக போகிறோம். நாளைக்கு 5 மணிக்கு தயாராகிருக்கு. சரியா? எந்த மலைப்பா? ஊட்டியா கொடைக்கானலா? மோரிபா மலைக்கு நம்ம போக போகிறோம். சரியா? அதுக்கு ரெடியாயிருக்கு. சரிங்கப்பா. அந்த வரை உங்களுக்கு பலி செலுத்த நாங்கள் ஆயத்தம் பண்ணிட்டோம். நாங்கள் வருகிறோம்ப்பா, நாங்கள் ஆசீர்வதிப்பா சொல்லுங்கள். ஈசாக்கு ரெடி ஆகிட்டப்பா? ரெடி ஆகிட்டோம்ப்பா. நம்ம மலைக்கு போகிறதுக்கு சன்கிளாஸ், ஷூ, குளிராம இருக்கிறதுக்கு கோட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம்ப்பா. அதே மாதிரி அவங்க ஃபோட்டோ எடுக்க டேபு, அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு லேப்டாப்பு எல்லாமே இருக்கும்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. அங்கே பாதைகளுக்கு நடுக்கோடாக இருக்கும். அதனால உங்களுக்கு தேவையான ஷூவை மட்டும் நீ போட்டுருக்க. சரியா? சரிங்கப்பா. உங்களுக்கு பிக்னிக்லாம் நம்ம போகல, ஒரு பலி செலுத்த போகிறோம். சரியா? சரிப்பா. வேலைக்காரர்களே, இங்கே வாங்க. நம்ம மலைக்கு போக போகிறோம் இல்லையா? அதுக்கு உண்டான எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்களா? சொல்லுங்க. சொல்லிட்டீங்க 3 பேர். சரி, நம்ம போக போகிறோம்மா. ஈசாக்கு, நம்ம போகலாமா? உங்களுக்கு வேற கட்டாதான் கட்சிதான் இல்லைங்க. இப்போ நீங்கள் இங்கே இருங்க. நீங்கள் நானும் ஈசாக்கு மட்டும் அந்த மலைக்கு போயிட்டு அந்த விலையை செலுத்திட்டு வருவோம். இந்த விறகு கட்டை கத்தியும் தம்பிட்டு வருவோம். நீங்கள் இங்கேயே இருங்க. அவன் சேட்டை பண்ணான முதல்ல பாரு. ஃபஸ்ட்டு போகலாமா ஈசாக்கு? ஒரு 3 நாள் பிரயாணப்பட்ட பிறகு தூரத்திலே மோரிபா மலையை கண்டான்.
பின்பு அந்த மலையின் மேலே அவன் ஏறினான். மலை உச்சிக்கு சென்ற பிறகு அவன் தன் பிள்ளையை தன் நேசகுமாரனும் தன்னுடைய சென்ற பிள்ளை என்றும் பாராமல் பலி செலுத்த ஆயத்தமானான். கையிலான தன் பிள்ளையின் கையை கட்டி பலிப்பிடத்தின் மேல் படுக்க வைத்து அவனை எரிப்பதற்கு விறகுகளை ஆயத்தப்படுத்தினான். சீக்கிரம் வாடா. ஆபிரகாமே நில்லு. உன் பிள்ளையான ஒன்று செய்ய வேண்டாம். உன் பிள்ளை என்றும் உன்னுடைய ஏக சுதன் என்றும் நீ பாராமல் அவனை எனக்காக நீ பலி செலுத்த வந்தபடியினால் உன்னுடைய விசுவாசத்தை கண்டு நான் அதிசயப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். நான் பிள்ளையை பலி வாங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதே ஆகும். இந்த நாளிலே நீ விசுவாசத்திலே தகப்பனாய் மாறிவிட்டால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல இந்த பூமியில பெருகும்படி நான் செய்ய போகிறேன். நீ உன் பிள்ளையோட வீட்டுக்கு செல். எனக்கு தெரியும் நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. நீங்க ஏசப்பாவோட மகன். அல்லேலூயா.